என்னடா இது சீனியர் தீபக் வந்த சோதனை, தீபக்கை பார்த்தே உனக்கு மேனஸ் இருக்கா அப்படின்ட்டு அந்த ஆண்கள் டீம்ல இருந்தே ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரத்துக்கான வீட்டு பணி டாஸ்க் வந்து பிக் பாஸ் வீட்ல வச்சாங்க. அதுல இந்த டைம் யார் வெற்றி பெற்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் டீம் தாங்க. அதுவும் இந்த டாஸ்க் பண்றதுக்கு ஆண்கள் டீம்ல இருந்து 3 பேர், பெண்கள் டீம்ல இருந்து 3 பேர். இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய இந்த டாஸ்க் எல்லாம் கிடையாது. எப்பயும் போல அந்த பால் டாஸ்க் தான். போன சீசன்ல இருந்து இந்த பால் டாஸ்க் மட்டும் விடவே மாட்டாங்க போலுக்க. அப்படி என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலை வச்சு 4 பக்கம் ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்குள்ள வந்து பாலை போட்டோம்னா 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுக்க வைப்பாங்க. அதுல பெண்கள் டீம்ல வந்து ராயன், மஞ்சரி, பவித்ரா இவங்க 3 பேர் போனாங்க. ஆண்கள் டீம்ல வந்து விஷால், ஜெஃப்ரி, சிவகுமார் இவங்க 3 பேர் போனாங்க. பெண்கள் டீமே சும்மா சூப்பராக விளாண்டாங்க. அதில் ராயன் வந்து செம கான்ஃபிடென்ட்டாக விளாண்டாங்க, மஞ்சரி நல்லா விளாண்டாங்க, பவித்ரா சில இடத்துல மிஸ் பண்ணாலும் சூப்பராக விளாண்டாங்க. அதில் பெண்கள் டீம் வந்து 35 பாயிண்ட்டும் ஆண்கள் டீம் வந்து 32 பாயிண்ட்டும் விளாண்டாங்க. இதில் ஆண்கள் டீமில் வந்து விஜய், விஷாலும், ஜெஃப்ரி ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. சிவகுமாரும் சூப்பராக விளாண்டாரு. கடைசி நேரத்தில் சில இடத்துல வந்து தடுமாற்றம் பண்ணதுனால தீபக்கு டென்ஷன் ஆகி அந்த இடத்துல சிவகுமாரை கத்துன்னு கத்திட்டாப்புல. இந்த பாலை வந்து கையை ஆட்டாம போட முடியாதா ஒன்னு அப்படின்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து கத்திட்டாப்புல. இதனால வந்து சிவகுமார் பயங்கரமா டென்ஷன் ஆகி ரஞ்சித்திட புலம்புறாரு. அந்த டேஜ்ல சிவகுமார் வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் கூட வந்துருச்சு. அந்த இடத்துல சிவகுமார் சொல்றாரு ரஞ்சித் கிட்ட, ஏங்க இது ஒரு கேம் தானங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே பண்றோம், ஃபர்ஸ்ட் நான் 4 பால் போட்டேன், கடைசி பால் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு, அதுக்காக எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி கத்துன்னு கத்துவாரா, அவர் கொஞ்சம் மேனஸ் இருக்கா அப்படின்ட்டு தீபக்கை வந்து பயங்கரமா சாடுறாரு. இந்த மேனஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் தான் பல இடத்துல பல பேத்துக்கு மேனஸ் இருக்கான்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்கள் டீம்ல ஒருத்தரே வந்து தீபக்கை பார்த்து நீ சீனியர் ஆவனா இருந்துட்டு போலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு மேனஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு அவரை பார்த்தே கேட்கறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் வந்து இங்க வந்து மேனஸா இருக்கிறேன், மத்தவங்க எல்லாம் ஏதோ விளாடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சீப்பா நினைக்க கூடாது அப்படின்னு தீபக் சொல்லணும்னு தான் தோணுது. உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.